மலச்சிக்கல் மனுஷனுக்கு பலச்சிக்கல். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படிங்கறத வெளியே சொல்றதுக்கே ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க. கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் அதுல ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறது நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது உணவு பழக்க வழக்கங்கள். நமக்கு தேவையான உணவுகளை எடுக்காம இருக்கிறது, இன்னொன்னு தேவையில்லாத உணவுகளை எடுக்கிறது. அது அப்படின்னா இப்ப நமக்கு நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுக்கிறது தேவையான உணவு, பட் அதை நம்ம அவாய்ட் பண்றதும், அதே மாதிரி நார்ச்சத்து குறைவா உள்ள உணவுகள் இல்லைன்னா எண்ணெயில வறுத்த பொரிச்ச உணவுகள் இந்த மாதிரி உணவுகளை எடுக்கிறதும் நம்மளோட பாடிக்கு ரொம்ப தீங்கா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் கூட நமக்கு கான்ஸ்டிபேஷனை காஸ் பண்ணலாம். மலச்சிக்கல் வர்றதுனால நம்மளோட மலம் முழுமையா வெளியேற்றப்படாததுனால நம்ம உடம்புலயே அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் தங்கி நமக்கு கேஸ் ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி தலைவலி, சில டைம்ஸ் பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரும், கான்ஸ்டிபேஷனாலையும் பைல்ஸ் வரும். இந்த மாதிரி நம்ம உடலுக்கு இன்னும் அது நிறைய உபாதைகளை ஆட் ஆன் தான் பண்ணும். சோ நமக்கு கான்ஸ்டிபேஷனை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம உடம்பு நம்ம இப்ப அதை கவனிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்றதுக்கான ஒரு சிக்னல். சோ கான்ஸ்டிபேஷனை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும், நிறைந்த காய்கறிகள், பழங்கள், இப்ப கொய்யா பழம், ஆப்பிள், இந்த மாதிரி நார்ச்சத்து நிறைந்த பழங்களை எடுத்துக்கணும். அதே மாதிரி கீரையும் நம்மளோட உணவுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வாரத்துக்கு 2 இல்ல 3 தடவை கீரை நம்ம உணவுல சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஃபைபர் ரிச்சா இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதே மாதிரி நார்ச்சத்து கம்மியா இருக்கிற ஸ்நாக்ஸ், இல்லைன்னா எண்ணெயில வறுத்த இல்ல பொரிச்ச உணவுகள், அதே மாதிரி அதிகமான அளவுல மாமிசம் எடுத்துக்கிறது, இதெல்லாம் தவிர்க்கணும். டீஹைட்ரேஷன், அதாவது நம்மளோட பாடியில நீர்த்தன்மை குறையும் பொழுது, வறட்சித்தன்மை அதிகமாகும் பொழுதும் அதனாலேயும் நம்மளோட ஸ்டூல்ஸ் டைட் ஆகி கான்ஸ்டிபேஷன் காஸ் பண்ணுவோம். இப்ப நம்மளோட அந்த வேலை பழுல தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கிறதே மறந்துடுறோம். அந்த மாதிரி இல்லாம 3 to 4 லிட்டர்ஸ் கரெக்டா நம்ம தண்ணி குடிக்கணும். அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, காலையில எந்திரிச்சோடனே மிதமான சூட்ல ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 1 டம்ளர் மிதமான சூட்ல இருக்கிற வெந்நீர் குடிக்கலாம். நம்ம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் திருஃபலாவை 1/2 டம்ளர் வெந்நீர்ல கலந்து குடிக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5ல இருந்து 6 உலர் திராட்சை எடுத்து அதை ஊற வச்சு அடுத்த நாள் காலையில எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் பண்றதுக்கு ஒரு நல்ல டிப்பா இருக்கும்.